இருக்கும்போது, நீங்கள் உயிருடன் இருக்கும்போது, நான் எங்கே இருக்கிறேன்? குழந்தையே அவள் கொடுத்தாள் போல் ஒரு மனிதராக நான் வாழ்கிறேன். பூமியின் மாம்சம் எலும்புகள் இரத்தத்தாலான இந்த உடலில் என்னுள் நெருப்பும் நீரும் இருக்கின்றன. நான் சுவாசிக்கும் காற்றும் இந்த உலகத்துக்குரியது. என் உள்ளத்தின் ஆழத்தில் அறிவேன், நான் தொடர்ந்து வாழ்கிறேன். வாழ்க்கையின் நீர்களை போலவும் கடலின் உப்பை போலவும் நான் தொடர்ந்து வாழ்கிறேன். ஆனால் இன்னும் தெரியவில்லை, வாழ்க்கையின் நீர்களும் கடலின் உப்பும் கரையும் இடம். ஒரு காற்று உள்ளது, அது வீசுகிறது. ஓம் சாந்தி. சச்சின் பாய் நடத்தக்கூடிய இங்கிலீஷ் பட்டி தூய வாழ்க்கை பிரம்மச்சரிய புரட்சி 11வது நாள். மேலே கொடுத்தது, ஆனால் மகிழ்ச்சியானவன் அவனே. யாருடைய ஆசையும் கவலையும் சில தந்தை வழி ஏக்கர்களால் கட்டுப்பட்டதோ, தன் சொந்த நிலத்தில் தன் நாட்டு காற்றை சுவாசிப்பதில் திருப்தியுடன் இருப்பவன். யாருடைய மாடுகள் பால் தருகின்றனவோ, யாருடைய வயல்கள் வருமானத்தை தருகின்றனவோ, யாருடைய மந்தைகள் அவனுக்கு உடை தருகின்றனவோ, யாருடைய மரங்கள் கோடையில் நிழலும் குளிர்காலத்தில் நெருப்பும் தருகின்றனவோ ஆசிர்வதிக்கப்பட்டவன். யார் மனதளவில் சிந்தனையுடன் மணி நேரங்கள், நாட்கள், ஆண்டுகள் மெதுவாக கழியட்டும், உடல் ஆரோக்கியத்தில், மன அமைதியில், பகலில் அமைதியுடன், இரவில் நல்ல உறக்கம், படிப்பும் சுக வாழ்வும் சேர்ந்து இணைய பொழுதுபோக்கு மற்றும் தியானத்துடன் மிகவும் மகிழ்வளிக்கும் குற்றமின்மை. இவ்வாறு நான் யாரும் காணாமல் தெரியாமல் விட்டு செல்லட்டும், இவ்வாறு யாரும் வருந்தாமல் நான் இறக்கட்டும், உலகத்திலிருந்து மறைந்து விடட்டும், நான் எங்கே கிடக்கிறேன் என்று ஒரு கல்லும் சொல்லாதிருக்கட்டும். இது அலெக்சாண்டர் போப் எழுதிய ஒரு கவிதை. அவர் வெறும் 12 வயதில் கிராமப்புறத்தில் வாழ்ந்தபோது எழுதியது. இங்கிலாந்து அருகிலுள்ள ஏதோ ஒரு காட்டில் ஒரு சிறுவன் திருப்தியான வாழ்க்கையை விவரிக்கிறான். ஓட் டு சாலிட்யூட் என்பது இந்த கவிதையின் பெயர். நான் யாரும் காணாமல் தெரியாமல் விட்டு செல்லட்டும், நான் இறக்கும்போது நான் எங்கே கிடக்கிறேன் என்று ஒரு கல்லும் சொல்லாதிருக்கட்டும். ஒரு அமைதியான வாழ்க்கை, ஒரு திருப்தியான வாழ்க்கை, அமைதியான பொழுதுபோக்குடன். ஆனாலும் அந்த வாழ்க்கை ஆனந்தத்தால் நிரம்பியுள்ளது. எந்த விருப்பமும் இல்லை. ஆன்மீக வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை. அது பிரசித்தியை தேடாதது, மாறாக அது வெளிச்சத்தை வெறுக்கிறது. கவிஞர் யாருக்கும் தெரியாமல், யாரும் கேட்காமல் வாழ விரும்புகிறார். பெயர் இல்லாமையும் மறைவு நிலையும் ஆன்மீக வாழ்க்கையின் அழகு. இன்று நாம் ஆன்மீகத்தின் உலகில் உள்ள மிக அழகான கருத்துக்களில் ஒன்றை ஆராயப் போகிறோம். தனிமை எதிராக ஏகாந்தம். தனிமை என்றால் என்ன? அது ஏகாந்தமா? தனிமை எதிர்மறை நிலை, ஏகாந்தம் நேர்மறை நிலை. அகராதி ரெண்டையும் ஒரே பொருளாக விவரிக்கலாம், ஆனால் அவை அப்படியல்ல. தனிமை என்பது விலகி இருப்பது, தனிமை என்பது வெறுமை, தனிமை என்பது சூன்யம், தனிமை என்பது உள்ளார்ந்த வெற்றிடம், ஒரு காலித்தனம், ஏதோ ஒன்று குறைகிறது. தனிமைக்கு வெளிப்புற தூண்டுதல் தேவை, ஒரு திரை அல்லது உடல். தனிமை என்பது கருந்துளை. தனிமை மோசமானது.
தனிமை என்பது ஆன்மாவின் அழுகை, மேலும் அது அனைத்து தாழ்ந்த நிலை ஆசைகளின் இனப்பெருக்க நிலை. மனம் தனிமையாக உணரும்போது அதை நிரப்ப வேறு யாரோ தேவைப்படுகிறது. அதற்கு ஏதோ ஆதரவு, ஏதோ கற்பனை, ஏதோ மனக்காட்சி தேவை. கற்பனை என்பது மனிதனுக்கு கிடைத்த மிக அழகான திறன்களில் ஒன்று. அவன் கற்பனையை அழகை உருவாக்க பயன்படுத்த முடியும். அவன் கற்பனையை கவிதைகள், பாடல்கள், இசை உருவாக்க பயன்படுத்த முடியும். கற்பனையால் தூய்மையின் மலர்ந்த இசை தோட்டத்தை உருவாக்க முடியும். அதே கற்பனையால் அவன் காமத்தின் காட்டையும் பாலுணர்ச்சி கற்பனைகளின் கலைகளையும் உருவாக்க முடியும். ஏகாந்தத்தில் ஒருவர் தன் சொந்த கிணற்றிலிருந்து குடிக்கிறார். ஏகாந்த வாழ்க்கை என்பது திருப்தி மற்றும் நிறைவு வாழ்க்கை. ஆனால் தனிமை அனைத்து மிருகங்களின் இனப்பெருக்க நிலை. அங்கு கற்பனை கட்டுப்பாடின்றி ஓடுகிறது. அது கொடியதாகவும் இருண்டதாகவும் அசுத்தமாகவும் மாறுகிறது. அங்கு மனிதன் ஒரு பொருளாக மாறுகிறான். அங்கு உறவு ஒரு வியாபாரமாக மாறுகிறது. அது குறைவின் நிலை. ஏதோ ஒன்று குறைகிறது. அதை நீங்கள் நிரப்ப விரும்புகிறீர்கள். வேறொருவரின் உடலில் கலந்து முழுமையை அனுபவிக்க விரும்புகிறீர்கள். அது திரைக்கான ஆசை, தூண்டுதலுக்கான ஆசை. அது சில நிமிடங்களுக்கு ஒருமுறை மின்சார தூண்டுதல் தேவைப்படும் இறந்த மரக்கட்டையை போன்றது. அது இறந்த இயந்திரம். வெளிப்புற மின்சாரம் தேவைப்படும் இறந்த பேட்டரி. இதுவே தனிமை. மேலும் ஏகாந்தம் அனைத்து விகாரங்களின் வேல் அல்ல. தனிமை என்பது அனைத்து விகாரங்களின் வேர். ஏகாந்தம் அனைத்து நட்புகளின் வேர். இந்த உலகில் அன்பு இல்லை. அன்பு கவிதைகளும் நட்பிலும் மட்டுமே கிடைக்கிறது. விசித்திர கதைகளில் மட்டுமே. இது சுயநல உலகம். ஒவ்வொரு மனிதனும் மிகவும் தனிமையானவன், மிகவும் வெறுமையானவன். அதனால்தான் அவன் தன் உணர்ச்சி பசியை வெளியில் இருந்து ஏதோ ஒன்றால் நிரப்ப முயற்சிக்கிறான். தன் தாகத்தை அணைக்கவும், தன் பசியை தீர்க்கவும் சாக்கடையில் உள்ள குப்பையையும் சாப்பிட அவன் தயாராக இருக்கிறான். ஆனாலும் திருப்தி அடையாமல் குழப்பத்துடனே இருக்கிறான். தனிமை ஆபத்தானது. சமூகம் இந்த நோயால் பாதிக்கப்படுகிறது. மனித குலத்தின் மையத்தில் இந்த நோய் இருக்கிறது. படைப்பாற்றல் விகாரமான வழிகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. புலனின்பங்கள் புதுமையை தேடுகின்றன. அதனால்தான் இத்தனை விகாரங்கள் உள்ளன. மேலும் மனித உடல்களின் இரகசியத்தையும் மனித உடல்களின் ஈர்ப்புகளையும் புரிந்து கொள்ளாமல் மனம் குழப்பமடைகின்றன. இரண்டாவது, முழுமையின் மந்திரம். இதுவே ஏகாந்தம் என்று அழைக்கப்படுகிறது. இது நேர்மறை முகம். இங்கே நீங்கள் எதையும் தேடுவதில்லை. இங்கே உங்களுக்கு வெளியிலிருந்து எதுவும் தேவையில்லை. எந்த வெப்பமும் இல்லை. வெப்பம் வெப்பம். நான் என்ன சொந்த பேரரசு? யாருடைய பாராட்டுக்களையும் யாருடைய கருத்துக்களையும் அவர்களின் பார்வைகளையும் நான் சார்ந்திருக்கவில்லை. அவர்களின் பாராட்டும் அங்கீகாரமும் நான் எந்த சொந்த சுயாதீனர் இல்லை. இதுவே ஏகாந்தத்தின் மந்திரம். நீங்கள் போதையின் வாழ்க்கை வாழ்கிறீர்கள். நீங்கள் பேரானந்த வாழ்க்கை வாழ்கிறீர்கள். நீங்கள் நிறைவு வாழ்க்கை வாழ்கிறீர்கள். எந்த பசியும் இல்லை. மிக பெரிய பசி காமத்தின் பசி அல்ல. மிக பெரிய பசி உணவின் பசி அல்ல. அது குருவாக ஆகி நம் மனங்களை ஆட்சி செய்யும் பசி. ஆன்மீக உலகில் புகழுக்கான ஆசை என்பது அழிவுக்கான ஆசை. வெளிச்சத்தில் இருப்பது என்பது உங்கள் சொந்த ஆன்மீக தற்கொலையை அழைப்பது. ஆன்மீக வாழ்க்கை என்பது பேரானந்தம், உள்ளார்ந்த ஆனந்தம் பற்றிய அமைதியான சிந்தனை வாழ்க்கை. இதுவே முழுமையான மந்திரம். நீங்கள் ஏற்கனவே முழுமையானவர். உங்களுக்கு வெளியில் இருந்து எதுவும் தேவையில்லை. இதுவே மனிதனை அமைதியற்றவனாக்கும் மிக பெரிய பசி. 5 வினாடிகளின் சக்தி வாய்ந்த தியானமும் உலகத்திற்கான சக்காஸ் 100 ஆண்டுகளில் கொடுக்கப்பட்ட 100 சொற்பொழிவுகளை காட்டிலும் பெரியது. குறைப்பதை விட அமைதியாக இருப்பதில் அதிக ஆனந்தம் உள்ளது. ஒரு மனிதனின் மனைவி தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தாள். அது பிரச்சாரத்தின் கடைசி நாள். அவர்கள் வீட்டிற்கு திரும்பினர். மனிதன் சொன்னான், நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன்.
நான் அப்படியே விழுந்து இறந்து விடுவேன். நான் மிகவும் கலைந்து போய்விட்டேன். எனக்கு தூக்கம் வேண்டும். மனைவி சொன்னாள். ஆனால் எப்படி நீங்கள் சோர்வடைய முடியும்? ஒரு நாளில் 15 பேச்சுக்கள் கொடுத்தது நான் தானே? கணவன் சொன்னான். ஆனால் அதை கேட்டது நான் தானே. ஆகவே யார் அதிகம் சோர்வடைகிறார்கள்? பேச்சு கொடுப்பவரா அல்லது கேட்பவரா? நீங்கள் பேசும்போது நிறைவேறுவது அகங்கார ரசம். அது காமத்தை விடவும் பெரியது. மூன்றாவது, சுயாதீன ஆன்மா. நீங்கள் பிச்சை கேட்பதில்லை. பிச்சைக்காரர்கள் அரசராக முடியாது. எந்த பிச்சையும் இல்லை. பிச்சை கிண்ணத்தை தூக்கி எறியுங்கள். நீங்கள் ஏற்கனவே ஒரு அரசர். நீங்கள் ஏற்கனவே ஒரு பேரரசர். உங்களுக்கு எந்த பாராட்டும் அங்கீகாரமும் தேவையில்லை. அந்த அர்த்தமற்ற பார்வை, எண்ணிக்கைகள் அல்லது டிஜிட்டல் தூண்டுதல்கள் தேவையில்லை. ஒரு அரசர் ஒரு பேரரசர். ஆகவே ஏகாந்தத்தை அனுபவியுங்கள். எப்போதெல்லாம் தனிமை இருக்கிறதோ அப்போதெல்லாம் வெறுமை இருக்கிறது. நீங்கள் ஒரு பிச்சைக்காரராக மாறுகிறீர்கள். ஒரு பிச்சைக்காரன் எப்போதும் பிச்சை கேட்கிறான். எதற்காக பிச்சை கேட்கிறான்? வேறொருவரின் கவனத்திற்காக பிச்சை கேட்கிறான். பணத்திற்காக பிச்சை கேட்கிறான். பொருட்களுக்காக பிச்சை கேட்கிறான். அன்பிற்காக பிச்சை கேட்கிறான். பராமரிப்பிற்காக பிச்சை கேட்கிறான். கவனத்திற்காக பிச்சை கேட்கிறான். பாராட்டிற்காக பிச்சை கேட்கிறான். அங்கீகாரத்திற்காக பிச்சை கேட்கிறான். ஆன்மீக வாழ்க்கையில் அரச பிச்சைக்காரர்களின் அசுத்தம் இல்லை. நாம் அதை சேவை என்று அழைக்கிறோம். ஆனால் உண்மையில் அது உள்ளார்ந்த வறுமை. பேச வேண்டும் என்ற ஆசையும் அமைதி இன்மையின் அறிகுறி. அதனால்தான் இந்த 12 வயது சிறுவனை பாருங்கள். அவன் பேசுகிறான். மகிழ்ச்சியானவன் அவனே. யாருடைய ஆசையும் கவலையும் சில தந்தை வழி ஏக்கர்களால் கட்டுப்பட்டதோ? ஒரு சிறிய நிலத்துடன் அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். நீங்கள் எவ்வளவு பணக்காரர்களாகவோ மனம் அவ்வளவு அமைதியற்றதாகிறது. ஏனெனில் அதற்கு முடிவே இல்லை. 1 லட்சம் கிடைத்தால் 50 லட்சம் வேணும்னு சொல்றீங்க. 50 லட்சம் கிடைச்சா 1 கோடி வேணும்னு சொல்றோம். ஆசை முடிவில்லாதது. அமைதியையும் அதே போலவே இருக்கிறது. தன் சொந்த நிலத்தில் தன் நாட்டு காற்றை சுவாசிப்பதில் திருப்தியுடன் இருக்கிறான். அவன் காற்றோடு மகிழ்ச்சியாக இருக்கிறான். அவனுக்கு உள்ள சுதந்திரத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கிறான். மிக முக்கியமான விஷயம் சுதந்திரம். முழுமையான சுதந்திரம், முழுமையான விடுதலை. இரவில் நல்ல உறக்கம், நிலையான அமைதியின்மை. நான் யாரும் காணாமல் தெரியாமல் யாரும் வருந்தாமல் விட்டு செல்லட்டும். நான் இறக்கட்டும். உலகத்திலிருந்து மறைந்து விடட்டும். நான் எங்கே கிடக்கிறேன் என்று ஒரு கல்லும் சொல்லாதிருக்கட்டும். ஆகவே ஆன்மீக ஈடுபாடுகளின் மறுபக்கத்தை நீங்கள் சிந்திக்கும் போது நீங்கள் சேவை என்று அழைப்பது ஒருபோதும் சேவை இல்லை என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். அது உங்கள் அகங்காரத்தின் விரிவாக்கம் மட்டுமே. சேவையாக வேடமிட்டு இருப்பது அகங்காரமே. அது ஒருபோதும் சேவை இல்லை. அது மனதின் ஏமாற்றம் மட்டுமே. அதனால்தான் மனம் மிகவும் அமைதியற்றது. நாள் முழுவதும் எல்லா சேவைகளையும் செய்த போதும் இரவு வந்ததும் மக்கள் நித்திரையின்மையால் அவதிப்படுகிறார்கள். ஏன்? உள்ளார்ந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக. முறை என்ன? எல்லா வெளிப்புற தூண்டுதல்களையும் நிறைவேற்றுவதன் முறை. இந்த அகங்கார விரிவாக்க விளையாட்டுகளின் மறுபக்கங்களை சிந்தியுங்கள். இவை அகங்காரத்தின் விளையாட்டுக்கள் மட்டுமே. பின்னர் நீங்கள் முழுமையாக தனியாக இருக்கும் மையத்திற்கு திரும்புங்கள். எந்த லேபிள்களும் இல்லாமல் நீங்கள் முழு நிர்வாணத்தில் முற்றிலும் நிர்வாணமாக. அந்த எல்லா லேபிள்களும் பல்கலைக்கழகங்களிலிருந்து வந்த அந்த எல்லா பட்டங்களும் அந்த எல்லா பேட்ஜ்களும் அகங்காரத்தின் அழகான மூடு பணி மட்டுமே. ஆன்மீகம் என்பது இந்த எல்லா மூடு பணிகளையும் இந்த எல்லா பொய்யான அடுக்குகளையும் கலற்றுவது. நாம் சேவை என்று அழைக்கும் இந்த எல்லா முட்டாள்தனங்களையும் கலற்றி ஏகாந்தத்தில் திரும்புவது. ஏகாந்தம் அமைதியானது. அது நேர்மறை நிலை, நம்பிக்கையான நிலை. அங்கு நீங்கள் முழுமையாக உணர்கிறீர்கள். அங்கு நீங்கள் திருப்தியாக உணர்கிறீர்கள். அது நறுமணம். ஆனாலும் நறுமணம் பரவும். மலர் அலைவதில்லை, ஆனாலும் அது பரவும். நறுமணம் தடைப்படாமல் இருக்கும்.
ஏனெனில் அது உண்மையானது. ஆகவே முழுமையின் மந்திரம். தனிமை என்பது பாதி நிரம்பிய பாத்திரம். அது அதிக சத்தம் செய்கிறது. ஏகாந்தம் முழுமையானது. அது சத்தம் செய்யாது. நீங்கள் உங்கள் சொந்த உரிமையில் ஒரு பேரரசராக, ஒரு அரசராக மாறுகிறீர்கள். நீங்கள் ஆன்மீகமானவர் என்று எந்த நிறுவனத்திலிருந்தோ எந்த அமைப்பாளர்களிடமிருந்தோ சான்றிதழ் தேவையில்லை. இப்போது நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக ஆளுமை உங்களுக்கு எதுவும் பொருட்டல்ல. ஏனெனில் நீங்கள் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அழைத்தால் அது உங்கள் அதிர்ஷ்டம். நீங்கள் அழைக்கவில்லை என்றால் அது என் சுதந்திரம், என் விடுதலை. ஆகவே இவை தூய வாழ்க்கையின் 3 கோட்பாடுகள். அது பிரம்மச்சரிய பரிணாமத்திற்கு வழிநடத்தும். ஓம் சாந்தி. அது இடிக்கிறது. மழைகள் வந்து செல்கின்றன இந்த சமவெளிகளில். ஒரு முறை நான் உங்களை என் முன்னால் நிற்பதை கண்டேன். இப்போது நான் இங்கே முற்றிலும் தனியாக இருக்கிறேன். என் உள்ளத்தின் ஆழத்தில் அறிவேன் நீங்கள் தொடர்ந்து வாழ்கிறீர்கள். வாழ்க்கையின் நீர்களைப் போலவும் கடலின் உப்பைப் போலவும் தொடர்ந்து வாழ்கிறேன். ஆனால் எங்கும் செல்லவில்லை. வாழ்க்கையின் நீர்களும் கடலின் உப்பும் அனைத்தும் கரையும் போது, நான் இறக்கும்போது நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள். நான் எங்கே இருக்கிறேன்? நான் இறக்கும்போது